திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி திடலில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தேக்கு மரம் பதுக்கியதின் பின்னணி குறித்து செய்தியாளர் செங்குட்டுவன் வழங்கிட கேட்கலாம். செங்குட்டுவன் வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நகராட்சி திடலில் எவ்வாறு இந்த தேக்கு மரமானது பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது? பூங்காவில் விலை உயர்ந்த தேக்கு மரங்கள் மற்றும் விலை உயர்ந்த மரங்களை இந்த பகுதியோட நகரமன்ற உறுப்பினரின் கணவர் வெட்டி பதுக்கி வைத்தது இருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. இது குறித்து இந்த பகுதி பொதுமக்களிடம் தற்போது கேட்போம். வணக்கம். நாங்கள் ஜோலார்பேட்டை 4வது வார்டிலிருந்து பேசுகிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் ஒரு 30-35 வருஷமாக வாழ்ந்து வருகிறோம். இந்த பூங்காவானது பொதுமக்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நன்மை அளித்தது. அந்த வகையில் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 விலை உயர்ந்த மரங்களை வெட்டி சென்று சுத்தமாக அந்த என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். பூங்காவையே ஒரு சுடுகாடாக மாற்றிவிட்டார் கடந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர். எனவே இந்த நடவடிக்கை எடுக்கும்படி ஏற்கனவே நாங்கள் புகார் அளித்திருந்தோம். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இதற்கு மேலும் எடுக்கவில்லை என்றால் இதை நாங்கள் பொதுமக்களிடம் எடுத்து சென்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த விலை உயர்ந்த மரங்களை வெட்டி கடத்திய நகரமன்ற உறுப்பினரின் கணவர் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என இந்த பகுதி மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செங்குட்டுவன்.